வாரம் நான் எப்பவும் போல கோயிலுக்கு போயிருந்தேன். சிவவிஷ்ணு கோயில் ரெனோவேஷனில் இருக்கிறனால நான் பக்கத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே எப்பவும் போல் மெடிடேஷன் பண்ண போகலாம் அப்படின்ட்டு மெடிடேஷன் அங்கே போயிருக்கும் போது அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த வாரம் வந்து சிவராத்திரின்னு. சிவராத்திரிங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பிளானட்டரி பிளேஸ்மெண்ட் இருக்குது. இஃப் பாசிபிள் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். பட் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி சிவன் வேற, சிவலிங்கம் வேற, சிவம் வேற, சிவா வேற. ஆக்சுவலாக இது எதுவுமே வந்து ஒன்று கிடையாது. போயிருந்தேன் இல்லையா, அப்போ சிவலிங்கம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிவலிங்கம் இங்கே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சிவலிங்கமும் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, செஞ்சுருந்தாங்க. அதாவது திரும்ப ஒரு சிவனோட ஸ்டாச்சுவும் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து செம க்ரௌடு. திரும்ப ரெண்டு சைட்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல், வெரைட்டி ரைஸ் இந்த பக்கம். திரும்ப நான் அப்படியே நின்று அந்த ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு லைனில் நின்றுட்டு இருக்கும் போது அப்போ தான் தமிழில் ஆயுத எழுத்து எங்கேருந்து வந்துச்சுங்கிறது நான் ஒரு இடத்துல ரீட் பண்ணியிருந்தேன். அந்த புக் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இன்னும் அந்த புக் ரீட் பண்ணலை. பட் அது எப்படி பார்க்கணுங்கிறத நான் ரீட் பண்ணியிருந்தனால நான் அப்படியே அந்த டைமில் வானத்தை பார்க்கும் போது அப்போ தான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன். தமிழ் ஆயுத எழுத்து வானத்தில் எந்த நட்சத்திரத்தை பார்த்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறது அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த காட் சீரீஸில் நான் இங்கிலீஷில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அகெயின் மேபி தமிழில் காட் சீரீஸில் நான் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயம் சொல்கிறேன். சிவன் வந்து கடவுளா இல்லையா அப்படின்னா, சிவன் வந்து ஒரு கடவுள் தான். ஆனால் எல்லாத்தையும் உருவாக்கின கடவுள் கிடையாது. தன்னை கடந்த ஒரு நபர். ஆதி சித்தர் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஆதி சித்தர்னா முதல் சித்தர். சிவனுக்கு முன்னால் இருந்தே சிவலிங்க வழிபாடு இருந்துட்டு இருந்துச்சு. சிவனால சிவலிங்கம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் சிவன் காலத்தில் தான் வந்து அதுக்கான சிவனால தத்துவம் சிவலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சிவலிங்கங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆண் மற்றும் பெண்ணோட செட்ஸ் ஆர்கன் தான் வந்து சிவலிங்கம் கம்பைன்டு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்கள் ஆன்லைனில் இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சிவன் வந்து என்ன தத்துவம் சொல்ல வந்தார்னா, படைப்பின் தத்துவம், அதாவது கிரியேஷன் ஆஃப் லைஃப். அதை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் ரிசர்ச் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சித்தர்னாலே அவர் சயின்டிஸ்ட் தானே. ரிசர்ச் மட்டும் பண்ணது இல்லாமல் அவர் வந்து சந்திரனோட கேலண்டர் கண்டுபிடிச்ச அவர். அதனால தான் தலையில் வந்து சந்திரன் வச்சிருக்கிறாரு. மற்றபடி இப்போ நம்ம படுற கதைகள் இது எல்லாமே அதுக்கப்புறம்